just like to share a few thoughts. தொடர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பதாக சில கருத்துக்களை சிந்தனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். As we've been praying every day, every week, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். a lot of questions may arise. We've been praying, nothing's happening. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, ஒன்றும் நடைபெறவில்லையே என்கிறதான கேள்விகள் நம்முடைய மனதிலே ஏற்படலாம். Is my prayer right? என்னுடைய ஜெபம் இதுதானே? Am I praying rightly? நான் சரியாக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? Is God pleased with my prayers? என்னுடைய ஜெபத்திலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? How we can pray effectively? எப்படி நாம் ஜெபிப்பது? Bible says in the book of Jeremiah chapter 33 verse 3. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Says, call to me and I will answer you and will tell you great and hidden things that you have not known. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Although this Old Testament verse was addressed specifically to Jeremiah, இந்த வார்த்தை எரேமியாவுக்கு சொல்லப்பட்டதான பழைய ஏற்பாட்டின் வார்த்தையாக இருந்தாலும் it is relevant in our lives as we call out to him. நாமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கும் இந்த வார்த்தை உகந்ததாக ஏற்றதாக இருக்கிறது. It's not so much picking up the phone but kneeling down in prayer. போன் எடுத்து பேசுகிறதான ஒரு நிலை அல்ல, முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறதான ஒரு நிலை. So how should we call to God? எப்படி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது? Bible says call to me. வேதம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு. Prayers only means a communication for us. ஜெபம் மாத்திரம்தான் ஆண்டவரோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிறதான ஒரு தொடர்பாக இருக்கிறது. It can be any prayer, no matter the duration. It is relevant and important to God. என்ன ஜெபமாக இருந்தாலும் எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு அது உகந்ததாக மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. The book of Matthew chapter 7 verse 7 and 8. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். And most of us know this verse. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனங்கள் தெரிந்திருக்கும். It says, ask and shall be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you will find it. தேடுகிறவன் கண்டடைகிறான். Knock and the door will be opened to you. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். For everyone who asks receives. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். The one who seeks finds. தேடுகிறவன் கண்டடைகிறான். And the one who knocks, the door will be opened. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். For some of us, it is hard to pray with consistency during the weekdays. சில நபர்களுக்கு வார நாட்களிலே தொடர்ந்து ஜெபிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. For some, it's a kind of struggle. What to pray, how to pray. சிலருக்கு என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது என்கிறதான ஒரு போராட்டம் But இருக்கிறது. I'm ready to talk to my friends, but I don't know how to talk to God. என்னுடைய சிநேகிதர்களோடு கூட நான் பேச என்னால் முடிகிறது, ஆனால் ஆண்டவரோடு என்னால் பேச முடிகிறது இல்லையே. While for some, they don't have time to pray. ஒரு சிலருக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லாமல் போகிறது. No matter our circumstances, we have the privilege of praying to our Father who is in heaven. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய பரமபிதாவோடு ஜெபிக்க கூடியதான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. As I said, ask. The Bible says, tells us to ask. வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். So how should I ask? எப்படி நான் கேட்க வேண்டும்? The first point God says, pray rightly. முதலாவதாக சரியான வகையிலே நீ ஜெபிக்க வேண்டும். In the book of James chapter 4 verse 2 and 3. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். James chapter 4 verses 2 and 3 says, you desire but do not have, so you kill. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. So you covet but you cannot get what you want. நீங்கள் கொலை செய்தும்
பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் So போகிறீர்கள். you quarrel and fight. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் You do not have because you do not ask God. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. When you ask, you do not receive because you ask with wrong motives. நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. காரணம் தவறான எண்ணங்களோடு நீங்கள் That you கேட்கிறீர்கள். may spend what you get on your pleasures. இச்சித்து கிடைக்கிறதான காரியங்களை அனுபவிக்க கேட்கிறபடியினாலே Praying rightly for something that would glorify the Lord is an excellent way to pray. சரியான வகையிலே ஜெபிப்பது என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுவே ஜெபிக்கக்கூடியதான ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்கிறது. Your prayer should be lined with the God's word. நம்முடைய ஜெபமானது தேவனுடைய வார்த்தையோடு கூட இசைந்திருக்க For வேண்டும். example, if you are praying, Lord, maybe you had a tug of war with your friend and then you say, Lord, give me the ability to love my enemies or my friends. உங்களுக்கும் உங்கள் சிநேகிதருக்கும் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை சண்டை இருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்படி அவனை நான் நேசிக்க வேண்டும்? That's a right prayer. அதுவே சரியான God is ஜெபிக்கக்கூடியதான ஒரு pleased with ஜெபம். this kind of prayer. அப்படிப்பட்டதான ஜெபங்களிலே ஆண்டவர் பிரியம் கொள்ளுகிறார். Instead of having a hatred or bitterness against your friend, but you are coming to God and saying, Lord, I want to love that person. நம்முடைய சிநேகிதருக்கு விரோதமாக பகை காழ்ப்புணர்ச்சியோடு நாம் இருக்கிறதை காட்டிலும் ஒரு அன்புள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்காக ஜெபிக்க வருவது உகந்த ஒரு காரியம். God knows what you need. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்குரிய தேவை இன்னதென்று. Don't try to just please God so that you'll get the things done. ஆண்டவர் எப்படியாகிலும் பிரியப்படுத்தி உங்கள் காரியங்களை சாதித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. You cannot play with God. ஆண்டவரோடு நாம் விளையாட முடியாது. You say, Lord, if you give me job, I'll give 1/10 to the church. I will do this, I will do that. I'll start getting involved. No, lot of things you can keep oaths. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் வாய்க்குமானால், வேலை கிடைக்குமானால், நான் உமக்காக இதை செய்வேன், அப்படி செய்வேன், அப்படியாக வாழ்வேன் என்று நாம் சொல்லக்கூடும். But God knows your inner heart. ஆனால் எந்த இருதயத்தோடு நாம் சொல்லுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows what is best for you. உங்களுக்கு சிறந்தது எது என்று ஆண்டவருக்கு தெரியும். It's God's desire that you have to be successful, you have to be prosperous. நீங்கள் வெற்றிகரமாக செழுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால், God wants you to excel in everything that you do. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் காரியசித்தியாக அமைய வேண்டும் என்றால், It's ஆண்டவர் God. விரும்பினால், For example, we have the Bible. Abraham was a rich and wealthy man. ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மிகவும் செல்வந்தன், ஒரு சீமான். But he trusted God, he believed God more ஆனால் than ஆண்டவர் everything. மேல் விசுவாசம் வைத்து எல்லாவற்றிலேயும் ஆண்டவரையே நம்பியிருந்தான். So pray rightly, சரியான வகையிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். trusting God. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்க As I வேண்டும். said, it's God's will that you need to prosper. நான் சொன்னது போல நாம் சுகமாயிருப்பது, செழுமையாய் வளமாய் வாழுவது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. God wants you to earn. நாம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். It's all God's will. அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தமாக தான் இருக்கிறது. But if we ask a wrong motive, if you buy me this, I will do this. But who know what happens if God gives you a good job and everything? ஆனால் அதே காரியங்களை தவறான எண்ணம் கொண்டு தவறான காரியங்களை சாதிக்கும்படியாக நாம் கேட்க போவோம் என்று சொன்னால் அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படுவதில்லை. Because we know a lot of examples, we don't have time to share all those things. நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறபடினால அதிகமான உதாரணங்களை நாம் பார்க்க முடியவில்லை. So pray the right motive. ஆகவே நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு ஜெபிக்க Be வேண்டும். real to God. ஆண்டவரிடத்திலே திறந்த மனதோடு உண்மையாய் God இருப்போம். likes that. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். Don't try to cover up and come before God. ஆண்டவரிடத்திலே எதையாகிலும் மறைத்து அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே ஆண்டவரிடத்தில் வருவது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். May God help us to pray rightly. சரியான வகையிலே ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Next point, இரண்டாவதாக, pray with confidence. திட நம்பிக்கையோடு திட மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். As I shared a little bit about confidence last week,
போன வாரத்திலே இந்த திட நம்பிக்கை உறுதியை பற்றி நான் பேசினேன். 1 John chapter 5 verses 14 and 15. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். This is the confidence we have in approaching God, that if we ask anything according to His will, He hears us. And if we know that He hears us, whatever we ask, we know that we have what we asked of Him. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதே அவரிடத்தில் நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். Every time we come before Him, we need to have that confidence. God will listen to my prayer. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வரும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் என்கிறதான ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். With that confidence, we need to come before Him. அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். When the confidence in God increases in our lives, ஆண்டவர் மேல் உள்ளதான திட நம்பிக்கை அது அதிகரிக்கும் பொழுது then nothing can move us. நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது. Sometimes even sometimes people may test us, our friends may test us. How long we've been praying for the same request? சில நேரங்களிலே நம்முடைய சிநேகிதர்கள் நம்மை பார்த்து கேட்க கூடும், இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக எவ்வளவு காலம் நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாய்? Will God not answer your prayers? ஆண்டவர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடாமல் போய்விடுவாரோ? They may confuse us. Oh, maybe your God is sleeping, or maybe He is not pleased with your prayers. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை குழப்பி விடுகிறது. ஒருவேளை நாம் ஜெபிக்கிறது சரியாக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, இது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்கிறதான குழப்பங்கள் நமக்குள்ளாக ஏற்பட்டு விடுகிறது. Even then our hearts will trust in God alone and our faith will not be shaken. அப்படி இருந்தும் ஆண்டவர் மேல் திட நம்பிக்கையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் ஒரு நாளும் அசையாது. Because we know whom we have trusted. நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Let's not be shaken. ஆகவே நாம் இதிலே அசைக்கப்படக்கூடாது. Let nothing move you. நம்மை எந்த காரியமும் நம்மை அசைத்து விடக்கூடாது. Claim God's promise. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். Hold on to God's word. பிடித்துக்கொண்டு அதை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். Whatever people might tell, ஜனங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். Don't lose your faith. ஆனால் உங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். Don't lose your confidence. உங்களுக்குள் இருக்கிறதான திட நம்பிக்கையை, தைரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். Because this will it'll be rewarded richly. ஏனென்றால் இதற்கெல்லாம் பலன் நமக்கு மிகவும் அதிகமான வகையிலே கிடைக்கும். The next point, pray continuously. மூன்றாவதாக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். I shared last week, God wants us to be persistent in prayer. போன வாரத்தில் கூட நான் இதை பேசினேன். தொடர்ந்து விடாமுயற்சியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Pray without ceasing. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். That's what says in 1 Thessalonians chapter 5 verse 17. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். For example, the best example you can give is between a child and a father and his father. ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் கொடுப்போமானால், ஒரு தகப்பன் ஒரு மகன் இருக்கிறார். The child asks something to his father, Lord, father, I need this. Daddy, I need this toys. அந்த பிள்ளையானது தன்னுடைய தகப்பனை பார்த்து எனக்கு இந்த டாய்ஸ் வேண்டும் என்று கேட்கிறது. Dad says, no, I cannot buy it now. தகப்பன் சொல்லுகிறார், இல்லை இப்பொழுது நான் வாங்க முடியாது. But still he gets that, he keep asking. ஆனாலும் அந்த குழந்தை, அந்த பிள்ளை கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து கேட்கிறான். He will not forget. அது மறக்கப்படுவதில்லை. Till dad goes to shop and buys, till that he will wrestle with his father. தகப்பன் கடைக்கு போய் வாங்கி வரும் அளவும் அந்த டாய்ஸ் தன்னுடைய கைகளிலே கிடைக்கும் வரைக்கும் இந்த பிள்ளை தகப்பனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Still we receive the answer, we keep praying. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனிடத்திலும் இருந்து நமக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And God will give strength. ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். As you wait, as you keep praying, He will give us grace and strength. நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அதற்குரியதான பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுவார். So that you will not grow weary and tired. அது நிமித்தமாக நாம் சோர்ந்து போய் களைத்து போய்விட மாட்டோம். And just
morning as we come before His throne, இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக வருகிற வேளையிலே let's wait patiently before our Lord. பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். Because God's time is not our time. We don't know when God is going to, answer or intervene. ஆண்டவருடைய நேரம் அது நம்முடைய நேரம் அல்ல. நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் ஆண்டவர் எப்பொழுது தருவார் என்று நமக்கு தெரியாது. But it's always on time. ஆனால் அவர் சரியான வகையிலே நேர்த்தியான காரியங்களை செய்கிறவர். Just this thing He keep teaching us persistence, persevere, pray rightly, pray with confidence. இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, சரியாக என்னிடத்திலே நீ கேட்க வேண்டும், தொடர்ந்து என்னிடத்திலே நீ கேட்க வேண்டும், திட நம்பிக்கையோடே என்னிடத்தில் கேட்க And வேண்டும். He will answer us. அப்படி ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். May this word, ask, it will be given. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Call to me and I will answer. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறுஉத்தரவு அருள் செய்வேன். So when I see pray, இப்பொழுது நாம் ஜெபிக்க may போகிறோம். our hearts be tuned, நம்முடைய இருதயமானது ஆண்டவருடைய our வார்த்தையோடு ears be இசைந்திருக்கட்டும். attentive. நம்முடைய செவியானது தேவனுடைய சத்தத்திற்கு கேட்கும்படியாக Hear His திறந்திருக்கட்டும். voice. அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக